தூத்துக்குடி அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் எரிந்த நிலையில் இருந்த காரில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. விபத்தா அல்லது கொலையா என்ற கோணத்தில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்க கேட்கலாம். ஜெகநாதன், இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே காட்டுப்பகுதியில் காருக்குள் எரிந்த நிலையில் ஆண் சடலம் கிடந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலை அருகே சாலையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் அதாவது வெள்ளை நிற டாடா இண்டிகா என்று சொல்லப்படுகிற காரில் உள்ளே எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக காவல்துறையினருக்கு இன்று காலை தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த ஆண் சடலத்தை, அதாவது 80% எரிந்த நிலையில் இருந்த அந்த ஆண் சடலத்தை உடனடியாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து புகைப்படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் செய்தியாளர்களை புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவிலே தடுத்து நிறுத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் மேலும் காருக்குள் எரிந்த நிலையில் ஆண் சடலம் என்பது இந்த 80% உடல் கருகிய நிலையில் எடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காருக்குள்ளே ஒரு ஆண் சடலம் எரிந்த நிலையில் இருந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை தற்போது எழுப்பியுள்ளது. அதாவது தற்கொலையா அல்லது வேறு யாரேனும் கொடூரமான முறையில் தீ வைத்து எரித்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது காருக்குள்ளே எரிந்த நிலையில் உள்ளது. காரின் வெளிப்பகுதி அந்த அளவுக்கு எரியவில்லை, உள்பகுதி அதிகமாக எரிந்த நிலையில் காணப்படுகிறதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த ஆண் சடலம் யார் என்பது இதுவரைக்கும் தற்போது வரைக்கும் தகவல் கிடைக்கவில்லை. மேலும் இந்த இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி பெரும் பரபரப்பை எடுத்துள்ளது. தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினோட விசாரணை நடத்தி வருகிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாதன்.